கொல்கத்தா மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டப்போ ஒரு பக்கம் மக்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருந்த அதே நேரத்தில் மாணவி வன்புணர்வு செய்யப்பட்ட வீடியோவை இன்டர்நெட்ல ஒரு கூட்டம் தேடிட்டு இருந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்லாத அந்த வீடியோ இருக்குன்னு சொல்லி அதுக்கு காசு கொடுத்தா கிடைக்கும்னு சொல்லி ஒரு நபர் ஏமாற்றப்பட்ட சம்பவமும் அரங்கேறி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு கழிப்பறையில் பெண்கள் கழிப்பறையில் ஒரு கேமராவை கண்டுபிடிக்கப்பட்டு அதில் திருட்டுத்தனமாக அங்கே வீடியோ எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. அந்த கழிவறையில் எடுக்கப்பட்ட வீடியோக்களும் காசு கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களால் நம்ப முடியுதா? இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி இருக்கு ஒரு ஆப். இது தந்தையின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் வழங்குவதற்காக நான் பார்த்திபன். நேர்களே, இன்னைக்கு சூழல்ல சமூக ஊடகங்கள் நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி இருக்கிறது. காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்அப்பில் செய்தி பார்க்கறது தொடங்கி